செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு, அதுவுமே நம்ம ஊர்ல இருந்து வேலை செய்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குறது யாருன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் திருச்சியில் இருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. பெல் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, அவங்க அப்பரண்டிஸ்ஷிப் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த கிராஜுவேட் அப்பரண்டிஸ்ஷிப் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகுது. இதில் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 இல்லை 2 இல்லை 3 ஆஃபர் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்னு ஒரு ரோலுக்கு, அப்புறம் டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், ட்ரேட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்குங்க 3 ரோலுக்கு அப்ரெண்டிஸ்ஷிப்பை வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து அநேகமாக இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு ப்ளஸ் டிப்ளமோ முடித்தவர்களுக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு 50 வேக்கன்சி இருக்குது. சிவிலில் 8, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 3, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் 3, இசிஇயில் 3, ட்ரிபிள்இயில் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 10th +2 படிச்சிருந்துருக்கணும். அது போக கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங் இல்லை டெக்னாலஜி இது முடித்தாலுமே ரெகுலர் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிட்ரலாக பிஇ நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்குமே 13 பேருக்கு வேகன்சி இருக்குங்க. பிகாம் நீங்கள் ஃபுல் டைமில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரோலுக்குமே நீங்கள் பிஏ முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம், குறையலாம் அப்படின்ற மாதிரியும் தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க. 27 வயசை தாண்டி இருக்கக்கூடாது ஜென்ரல் கேண்டிடேட்னா. இது போக கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. 33 வயசு வரைக்குமே SC/ST கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. OBC கேண்டிடேட்ஸ் 31 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 60% இருக்கணும் உங்களுடைய யூஆர் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 50% மார்க் வாங்கியிருக்கணும் உங்கள் பிடெக்கில் SC/ST கேண்டிடேட்ஸாக இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைஃபண்டாக மாதந்தோறும் உங்களுக்கு 12,300 ரூபா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் டியூரேஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய NATS education.gov.in NATS போர்ட்டல் இருக்கு இல்லைங்களா, அது மூலயமா தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது தெளிவாகவே தெரிவிச்சிருக்காங்க மக்களே. இந்த ஒரு ரோல் பார்த்தாச்சு. அடுத்த ஒரு வாய்ப்புமே இதே மாதிரி தான், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ். இதுக்குமே உங்களுக்கு சேலரி 12,000 ரூபா 13,000 ரூபா ரேஞ்சில் தான் இருக்கும். ஆனால் இன்ஜினியரிங் படித்தவர்கள் இது ஒரு ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். NATS மூலயமா தான் இந்த ஒரு ஆஃபர் வந்திருக்கு. லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணிடுறேன். ட்ரேட் அப்ரெண்டிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. இதுக்கு வந்து டோட்டலாக 60 வேக்கன்சி இருக்குங்க. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே இதுக்குமே சேல்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு 10,900 ரூபா தான் பெர் மந்த் சேல்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டைஃபண்டாக சேல்ரின்னு அவங்க சொல்லலை, ஸ்டைஃபண்டாக கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க மக்களே. அடுத்த ரோலுக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரிஷியன், டர்னர், மெக்கானிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், மோட்டார் மெக்கானிக் RAC, கோப்பா அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாத்துக்குமே 380 ஆஃபர்ஸ் இருக்குது. இதுக்குமே எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 380 வேக்கன்சிஸ் இருக்குது. சம்பளம் பற்றி டீட்டெயிலாக அவங்க இங்கே எதுவுமே சொல்ல கிடையாது. வேக்கன்சிஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா NATS போர்ட்டலில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணி ஆகணும் மக்களே. இதே மாதிரி ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.